இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது. ஒரு 2 பேருக்கு அப்போ இந்த வயசுக்கு போகிறீங்களான்னு. ஆமாம், காலம்பரம் இங்கே தான் இருப்பேன், ஈவினிங் இங்கே தான் இருப்பேன். ஹோல் மெட்ராஸ் சிட்டியில் ஒரே கடை, எங்கள் கடை மட்டும்தான். ஞாபகம் சரியாக இருந்தால் நான் தான் நெசவாளர் சமூகத்தில் முதல்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் அவங்க எல்லார் சார்பிலையும் அதை வாங்கினதாக நினச்சா அதை ஏற்றுக்கிட்டேன் நான். கிங் ஜார்ஜ் சொல்லிட்டு நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஃபேமஸ் ஃபார் சில்க் இல்லையா, எஸ்பெஷலி காஞ்சிபுரம். அப்போ தாத்தாக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம், இதனால எவ்வளோ பெரிய பெருமை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஒரு புதுசாக ஒரு டிசைன் போட்டு அது கார்னேஷன் பார்டர்னு பேர் வச்சாங்க. தமிழில் தர்பார் பேட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு தடவை நாங்கள் எம்எஸ் அம்மாவுக்காக போட்ட ப்ளூன்னு எழுதுவோம் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூனி போய் எம்எஸ் ப்ளூன்னு வந்துருச்சு. அவளுடைய நிலமாக இது அப்புறம் பேரே எம்எஸ் ப்ளூன்னு அமைச்சு வச்சது. டிசைன்ஸ் வந்து சில சமயம் 30 years கூட ரிப்பீட் ஆகும் நம்மளை அறியாமையே. இப்போதான் ஒரு சட்டம் வந்து சமீபத்தில் ஸ்டாஃபுக்கெல்லாம் அந்த உட்காரத்துக்கு ஸ்டூல் போடணும்னு. நாங்கள் 1935 கடை வச்சிருந்தேன். அப்போ சொன்ன கூட அந்த ஸ்டூல் இருக்குங்க. நான் அது லாபம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்ம டியூட்டி நம்ம செய்வா தானே வரும். அதனால தெரியல, மன நிறைவு இருக்கிறதுனால ஒரு நாளும் போர் அடிச்சு இந்த வார்த்தையை பண்ணதே இல்லை. அதே மாதிரி சிரமம்னு நினச்சது இல்லை. பட்டுப்புடவைகள் விரும்பாத பெண்களே கிடையாது. அந்த பட்டுப்புடவை அப்படின்னு சொன்னாலே நல்லி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப பிரசித்தம். வீட்டு கல்யாணங்களுக்கும் சரி, அதே போல் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய மற்ற எல்லா விசேஷங்களுக்கும் சரி நல்லிக்கு போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் விரும்புகிறதுக்கு காரணம் அப்படின்னா அதோடைய அந்த குறையாத தரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தரம் வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான அந்த பாரம்பரியம் 1928ஆம் வருஷம் ஆரம்பித்த கடை இது. 100 வருஷம் ஆக போகுது இன்னும் 3 வருஷத்தில். ரொம்ப ஒரு பட்டு ஒரு சாம்ராஜ்யம் சென்னையில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க வியாபித்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷத்துக்குரியது. அதுலேயும் அதை நடத்திட்டு இருக்கக்கூடியவர் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறவர் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். அவரே நம்மக்கிட்ட நம்ம இப்போ பேச போகிறார் நம்ம நாயகி டிவிக்காக. வணக்கம் சார். வணக்கம். பத்மபூஷன் விருது வாங்கும்போது உங்களுக்கு மனசில் எப்படி இருந்தது? ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அந்த தலைப்பில் கொடுத்தது. அது இந்த அளவுக்கு இந்த ட்ரேடு செய்ய முடியுதுன்னா காரணம் வாடிக்கையாளரோட ஆதரவு, நெசவாளருடைய அவங்க சொன்ன மாதிரி அந்த தரம் குறையாத பட்டு தயார் பண்ணது, அதே மாதிரி கர்ச்சேஸ் சர்வீஸ் பை அவர் ஸ்டாஃப். இதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் இதை சமர்ப்பணம் நான் பண்ணுறேன். இது ஞாபகம் சரியாக இருந்தால் நான் தான் நெசவாளர் சமூகத்தில் முதல்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் அவங்க எல்லார் சார்பிலையும் அதை வாங்கினதாக நினச்சா அதை ஏற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மிக அதிகமான கைத்தறி நெசவாளர்கள் உள்ள ஊர் வந்து தமிழ்நாடு. ரொம்ப சந்தோஷம் சார். இது வந்து 1928 ஆரம்பித்தது நான் படித்தேன். இப்போ 28னா இது ஆரம்பித்தவர் உங்களுடைய அப்பாவா தாத்தாவா? கிராண்ட் ஃபாதர். அவர் பேர் நல்லி சின்னசாமி செட்டியார்னு பேர். நீங்கள் ஆனால் ஒரிஜினலாக காஞ்சிபுரம் தான். பட் 400 years முன்னாடி நாங்கள் விஜயநகர் பேரரசு சீரும் சிறப்புமாக இருந்தது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஹம்பியில் இருந்தோன்னு சொல்லுவாங்க. அவர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அப் டு நாகர்கோவில் அவர் கையில் இருந்தது. அதனால் ரொம்ப பேர் யாரெல்லாம் இஷ்டமாக போகலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் செட்டில் ஆனோம். இப்போ எங்களுக்கு சொந்த ஊர்னால் நம்ம காஞ்சிபுரம் தான் சொல்லிக்கணும், அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்தியா பூராவும் பட்டு சேலை தயார் பண்ணாலும்
நீங்கள் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காஞ்சிபுரம் தான் பெஸ்ட்டு. அது சாயம் போகாது, இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த குவாலிட்டி வந்து அவருக்கு எந்த விதத்திலாம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா 1911 அது வரைக்கும் வந்து கல்கட்டா தான் நம்ம இந்தியா கேபிட்டலாக இருந்தது. அப்புறம் அப்போ தான் அங்கேருந்து இப்போ நியூ டெல்லி உருவாக்கி இப்போ ராஷ்டிரபதி அப்போ வைஸ்ராய் மாளிகைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மாற்றின போது அப்போ கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த் இருந்தார். காரனேஷன் இங்கே வச்சுக்கணும்னு சொன்னாங்க. காரனேஷன் முடிச்சுட்டு விழா அவங்க பக்கிங்ஹாம் பேலஸ் சரித்திரத்தில் இங்கிலாந்துக்கு வெளியில் நடந்த ஒரே முடிச்சுட்டு விழா காரனேஷன் வந்து இந்தியா தான். அப்போ வந்து அவருக்கு வரும்போது ரிசப்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த் நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஞாபகார்த்தமாக எதாவது எடுத்துகிட்டு போகணுமேனு அப்போ இந்த ஃபேமஸ் ஃபார் சில்க் இல்லையா, எஸ்பெஷலி காஞ்சிபுரம். அப்புறம் அவங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து எப்போ வந்தாலும் பிஎஸ் கன்சாம்சா தான் பெரிய மேனுஃபேக்சர், அவர்கிட்ட தான் போய் பார்ப்பாங்க. பார்த்தோன்னா அவர் அதே மாதிரி விட்டு சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அப்போ தாத்தாக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம், இதனால எவ்வளோ பெரிய பெருமை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அது வீவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பார்டர் டிசைன் பண்ணேன். அதுக்கு ஒரு புதுசாக ஒரு டிசைன் போட்டு அது கார்னேஷன் பார்டர்னு பேர் வச்சாங்க. தமிழில் தர்பார் பேட்டுன்னு சொல்லுவாங்க. பண்ணி கலர் அரக்கு தான் இப்போ ஒரு நெய்வார் அவர் மூர்த்தத்துக்கு அதுன்னு போட்டு அது அங்கோசம் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து அப்புறம் அவருக்கு அதை மேபி பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கலாம் அல்லது டவர் ஆஃப் லண்டனில் இருக்கலாம். அது வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய புகழ், ஒரு பெரிய அளவு கொண்டு வந்தது. உலக அளவில் எம்பரருக்கே இவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்து அதை வச்சுருந்தாங்கட்டு. காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கும். ரெட்டிப்பேட்டை, பாகராப்பேட்டை, அப்புறம் ஒடிமுகப்பேட்டை அப்படிலாம் அங்கே தான் இருப்பாங்க வியூவர்ஸ். மெயின் ரோட்டில் படித்தவங்க பணக்காரங்க அவங்க தான் மெயின் ரோடு காஞ்சிபுரத்தில். இவருக்கு என்ன மனசில் தோணுச்சே தெரியல, 1906 வந்து அந்த ரெட்டிப்பேட்டை எங்கேயோ வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டார். அந்த மெயின் ரோடு பேர் தான் செட்டி தெருன்னு பேர். அந்த ஊருக்கு வந்தால் பெருமாள் கோயில் அப்புறம் காமாட்சி அம்மன் கோயில் ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் இணைக்கிற ரோடு இது. நீங்கள் இந்த வழியாக தான் போகணும் பெருமாள் கோயிலுக்கு. அந்த இந்த தரிசனம் முடிச்சுன்னா அடுத்த கேள்வியை கேட்குறது பட்டுப்புடவை ஃபேமஸ். ஏன்னா ஒருத்தர் மெயின் ரோட்லேயே இருக்கார், குவாலிட்டி நல்லா இருக்கும், சின்ன சாமி அங்கேயும் வாங்கிடுவார். அவங்களுக்கு ஈஸி, அதாவது தேடின்னு போக வேண்டியது. இங்கே இருந்தார் இவர், அதுக்காக மெட்ராஸ்லேருந்து யார் வந்தாலும் ஆர்டர் கொடுத்து போவாங்க. இடம் வந்து அவ்வளோ முக்கியமாக ஆமாம், இவருக்கு அது தெரியாது. நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுனால நம்ம நாளைக்கு மெட்ராஸ் போகக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னு கூட அவருக்கு புரியல. இவர் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுக்குன்னு போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும் வியூவர்ஸு கடை. இப்படியே ஆர்டர் கொடுத்து போயிடலாம். ரெடி ஆனோடனே இப்போ இங்கே டெலிவரி கொடுப்போம். அப்போ வந்து இப்போ எப்படி போட் கிளப் ரோடோ அப்போ வந்து மயிலாப்பூர் அது மாதிரி எப்படி பெரிய மனுஷங்களாக இருக்கக்கூடிய இடம், அதாவது வக்கீலோ டாக்டரோ அல்லது தொழிலதிபரோ அந்த மாதிரி ஜட்ஜஸ் அப்படி எல்லாருமே மயிலாப்பூர் தான். அப்போது இவர் எஸ்எஸ் வாசன படம் ஒன்று எடுத்தார் 1946 மிஸ் மாலினின்னு. அதில் அந்த கதாநாயகன் பாடிண்டே வருவா, மயிலாப்பூர் வக்கீலாத்து மாட்டு பொண்ணாவேன்னு சொல்லிட்டு. மயிலாப்பூர் வக்கீலாத்து மாட்டு பொண்ணாவே, மயிலாப்பூர் வக்கீலாத்து மாட்டு பொண்ணாவே, அவ்வளோ ஃபேமஸ். அப்போ இவருக்கு கஷ்டம் பூரா மயிலாப்பூர். ஆனால் இவருக்கு வருதுன்னா அங்கேருந்து ட்ரெயின் தான், பஸ் கிடையாது. அப்போ அந்த ட்ரெயின் வந்து நியரஸ்ட்டு மயிலாப்பூர்னு பார்த்தா மாம்பழம் தான். இன்னைக்கு கூட ஸ்டேஷன் பேர் மாம்பழம் தான் இருக்கும். ஏன்னா இப்போ தியாகராய நேரே இல்லை, பெரிய லேக் இருந்தது. லேக் ஒரு ரூபா நடந்து போய் மவுண்ட் ரோடு கிட்ட போயிட்டா பஸ் இருக்கும். பட் இவர் நடந்தே போயிட்டு வந்துடுவார். இவர் 1906 வந்துட்டு இருக்காரு. 6-11 அவருக்கு டி நகர் நாளைக்கு ஒரு பெரிய இது கமர்ஷியல் சென்டர் அவருக்கு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கணும். இங்கே வந்துட்டோம்னா அப்போ நம்ம ஒரு ஹவுஸ் கம் ஷாப் மாதிரி வச்சுட்டோம்னா ஒருத்தருங்க பர்மனெண்ட்டாக இருக்கலாம், அவங்க ஆர்டர்லாம் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக வாரத்துக்கு ஒரு நாள் கொண்டு போயிட்டாரு. இவங்க போய் டெலிவரி கூப்பிட்டு வந்தாங்க. யாரோ ஒன்று கஞ்சின்னு போக வேண்டியதில்லை, இங்கே வந்து ஆர்டர். ஆக்சுவலாக அமைவிடம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நிச்சயமாக ஒரு பிஸ்னஸ். 1935 இங்கேயே நீங்கள் ரெசிடென்சி ஏரியாவில் வச்சுருக்கீங்க. இது வந்து இப்போ நான் ஒருத்தர் சொல்லுவேன், அவர் இன்னொரு சொல்லுவார். பல வருஷம் ஆகும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பஜாரில் இருங்க, பஜாரில் இருந்தீங்கன்னா அப்போ வந்து அப்படியே விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. போயிட்டு போது இங்கே கூட பட்டுப்புடவை கடைக்கு போகலாம் அப்படின்னு வருவாங்க. அவர் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க தேடிட்டு வந்தபோது பக்கத்து இது நம்பர் 5 இது நம்பர் 4 அப்புறம் தாராச்சன் கலடான்னு பேர், பெரியவர் சேதப்பட்டில் இருந்தார். இங்கே வந்து ஒரு கட்டினார். எப்படின்னா இப்போ மால் மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் அதுக்கு வேண்டிய முக்கியமான அப்புறம் இதே ஒரே காம்பஸில் அவங்க கிடைக்கணும்ட்டு சென்டரில் டிபி ஜுவல்லரின்னு வச்சார். இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடு வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரு, வெஸ்டர்ன் சைடில் ஒரு பட்டுப்புடவை கடை அப்படின்னு வச்சுட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது இந்த ஈஸ்டர்ன் வந்து
ஜுவல்லரி அவர் சம்மந்தி ஆகிட்டார். அப்புறம் அவரை வந்து ஜெயின் ப்ரொவிஷன் ஸ்டோர்னு வச்சார். அது அப்படியே காலியாக வச்சுருந்து யாரோ வரட்டுன்ட்டு. அப்புறம் இவங்க வந்து கேட்டேன், நான் வச்சுட்டு இருக்கிறத பட்டுப்புடவை கடைக்கு தான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துறேன்னாரு. வந்து செட்டில் ஆனது அப்போ எது இங்கே தானே? அம்மா இல்லை, மங்கேஷ் ஸ்ட்ரீட்டு. அது மங்கேஷ் ஸ்ட்ரீட் 1928. அப்போ 1935 26 1935 பக்கத்தில் வாடகைக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரும்போது ஒரு பாம் இதில் போட்டான், ஹைகோர்ட்டில் போட்டான். ஒரு எம்டன் கப்பல் வந்தது, கொண்டு போய் இதில் தண்டையார்பேட்டில் பெட்ரோல் டேங்க் அதில் போட்டு போயிட்டான். இப்போ அதனால் அங்கே இருக்கிற சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு கஸ்டமர் இங்கே வந்திருந்தார். எங்கள் அப்பா பார்த்து, அப்புறம் நாராயணசாமி பேர், நீ இங்கே இருக்க போறியா காஞ்சிபுரம் போக போறியான்னு கேட்டிருக்காரு. இல்லை நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னாரு. போவானா, நான் வந்து ஒரு படம் ஒன்று தரேன் வச்சுக்கோ, ஒன்று குண்டு ஒன்று விழாதுன்னு. சரி சுவாமின்னார். சரி அவர் போயிட்டு வந்து ராகவேந்தர் படம் ஒன்று கொண்டு இப்போ கடையில் இருக்குது, இது வச்சுக்கோ, எந்த விதமான சேதம் ஏற்படாது, நீ தைரியமாக இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஹோல் மெட்ராஸ் சிட்டியில் ஒரே கடை, எங்கள் கடை மட்டும்தான். அப்போ ஒருத்தர் தண்டையார்பேட்டில் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் ஒரு வேஷ்டி வாங்கினேன்னா அங்கேருந்து அவ்வளோ தூரம் இங்கே தான் வந்தார். வேற எங்கேயும் கிடையாது. ஒரு 21 நாள் அப்படி இருந்தது. அது 21 நாள் மெட்ராஸ் சிட்டியில் யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி அப்புறம் குண்டு வெயிலின் அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க, திருப்பி போனாங்கலாம். அதுக்கப்புறம் 1948 எங்கள் தாத்தா வந்து கடனே வாங்க, அவர் அந்த காலத்து ஆள், இந்த கையில் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பண்ணு, லோனெல்லாம் வாங்கக்கூடாது. அதில் இன்னும் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ண முடியல. அதாவது ஒவ்வொருத்தரும் டிசைன் போடுவாங்க. தாத்தா அவர் போட்ட டிசைனை வாங்குகிறோம், அது அவர்கிட்ட முன்ன பின்ன பேமெண்ட் கொடுத்துக்கலாம். வெளியில் வாங்கணும்னா கரெக்டாக பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா? வியாபாரம் வளர்ந்துட்டு வருது, பட் நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திக்கல. சொல்லிட்டு அப்புறம் தாத்தா சொல்லிட்டு நான் தனியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார், பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு இந்த கடையும் சரவணன் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு, சித்தப்பாவுக்கு பாண்டியாரில் ஒரு கடை, ராஜமா ஸ்ட்ரீட் வீடு. அப்படி வந்தப்புறம் இவர் கொஞ்சம் லோன்லாம் வாங்கி ரொம்ப வேகமாக வளர்ந்து. அதாவது 1928 1948 20 வருஷம், 20வது வருஷம் 2,12,000 அவங்க டேர்ன் ஓவர். இவங்க தனியாக வந்தப்புறம் ஒரு தைரியமாக பெரிய சேரும். அடுத்த வருஷம் 4, அதுக்கு வருஷம் 6, அந்த மாதிரி போயிட்டு இருக்க வளர்ச்சி. போயிட்டு இருக்கும்போது இடம் பத்தலைன்ற ஒரு சூழ்நிலை. அப்போ அன்றைக்கி பணம் கட்டுறதுக்கு என் கடையில் அருணாச்சலம் மேனேஜர், இந்தியன் பேங்க் தான் எங்கள் அக்கௌண்ட்டு, போய் கட்டுறதுக்கு போயிருந்தேன். போனபோது அந்த கேஷில் டி பாலசுப்ரமணியம் உட்காந்தார். இந்த அருணாச்சலம் எங்கள் அப்பா வந்து வீடு விற்றுறாங்க, இது நாங்கள் நம்பர் 4, இது நம்பர் 5, இது யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க, நான் உடனே போய் எங்கள் செட்டியாக கேட்டு வந்து பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு 100 அவர் பக்கத்து தாச்சே, இப்போ என்ன விலைன்னாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் பேருக்கு அது 100 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இவங்க டேர்ன் ஓவரே எவ்வளோ இருந்திருக்கோம்னா, ஒரு நாளுக்கு 1000 ரூபாய்க்கு உள்ளே தான் இருந்திருக்கும். அதனால தான் டேர்ன் ஓவர். இது 55,000 600, இன்றைக்கி ஒரு கிரவுண்ட் 13 கோடி. அதை வாங்கி அப்புறம் கட்டி ஆரம்பிச்சோம்னா, அதுக்கப்புறமா 6லேருந்து 12 12 18 போயிருந்து கரெக்டாக 1953 ஆகஸ்ட் 10 அவருக்கு 42 வயசு, அவர் தவறி போயிட்டார். அப்போ என்னாச்சு, எனக்கு 12 வயசு, செக்கில் சைன் பண்ணுற மைண்ட் பண்ண. அப்புறம் எங்கள் சித்தப்பாவை பார்த்துக்க சொன்னாங்க, பார்த்துருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப பெரிய ஆசைலாம் வச்சுருந்தேன், பிஏ படிக்கணும், அப்புறம் பிஎல் படிக்கணும் அப்படின்னு. அது எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்காதுனால பிஏ ஹிஸ்ட்ரி அதை முடிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு கடைக்கு வந்துடணும்னு சொல்லி வருத்தம், நான் வந்து காலேஜ் படிக்க முடியலன்னு. அப்போது 1989 ஜேஆர்டி டாட்டா அவரோட வாழ்க்கை வரல புஸ்தகம் எழுதியிருந்தார். அதில் வந்து அவர் வந்து அம்மாவுடைய அம்மா அவங்க பாரிஸில் இருந்தாங்க. ஸோ பாட்டி வீட்டில் வளர்ந்தார் அவர். அங்கேயே படிச்சுட்டு இருந்தார். ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு லீவுக்கு இங்கே வந்தார், இந்தியாவுக்கு வந்தார். அங்கே பார்த்து சொன்னால் சும்மா தான் நடக்கிற ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன்டார். போய்ட்டு ஆஃபீஸ் உட்கார்றாரு, ஒரு அப்படி போது சடனாக அவங்க ஃபாதர் தவறி போயிட்டார். ஸோ இவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு போச்சு. திருப்பி அவர் பாரிஸ் போகலை, அந்த ஸ்கூல் ஃபைனலோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் சொல்ல, எங்கே எவ்வளவோ டெக்னோகிராஃபர்ஸ் வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் என் மனசுக்குள்ள இன்னமும் அந்த நான் காலேஜ் படிக்கலைன்ற குறை இருந்துருக்கேன். அவ்வளோ பெரிய இருக்கேன், நமக்கு என்னன்ட்டு வருத்தம் உண்டு படிக்கலைன்னு சொல்லிட்டு. அது மாதிரி எது சொன்னால், இந்த இது ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி இவங்க வளர்ந்துட்டு வந்தாங்க. இங்கே வந்தோடனே இன்னும் மேலே வளர ஆரம்பிச்சிது. சரி, அவர் இறந்த போது சின்ன பிரேக் ஆச்சு. ஏன்னா இவர் கொடுத்த சர்வீஸ் யாராலும் கொடுக்க முடியல. எங்கள் அப்பா வந்து தாத்தா அப்படி குவாலிட்டிலையோ, மேனுஃபேக்சரிங் அது முக்கியம், ரீட்டைல் சேல்ஸில் கர்டசி சர்வீஸ் முக்கியம். ஒரு கனிவான ஒரு சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு சேரே கிடையாது, வாசல்லே நின்றுட்டு இருப்பார். ஆமாம், அவர் கைத்து போட வேண்டிய செக் புக் ஒன்று தான், நின்றுட்ட கைத்து போட்டு கொடுத்துருவாரு. வர கஸ்டமர் ரிசீவ் பண்ணால் ஆக்சுவலாக அட்டன் பண்ணிட்டு அவரே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வருவார். பில் போடுற இடத்துக்கு மட்டும் எங்கள்
மாமா பிள்ளை இருந்தார், அவர் வந்து பெல்லு போடுவார், இவரே கட்டி இப்போ காரில் வச்சுட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஜட்ஜி அல்லது ஒரு வக்கீல் அப்படி வச்சுங்களேன், நாராயணசாமி வந்துட்டு சொல்லு, அவனுக்கு நம்ம சொந்தக்காரன் எல்லாரையும் தெரியும், அவன் வந்து ரிசப்ஷனில் போடு அவனை அப்படின்வாங்க. அப்புறம் வந்துடுவார். அப்புறம் இப்போ அந்த காலத்தில் சமையலுக்கு ஒருத்தர் அது மாதிரிலாம் கணக்கு உண்டு, ராசின்னு பார்ப்பாங்கல்ல கல்யாணம், அப்பா சாமியார்னு சொல்லிட்டு ட்ரிபிள் அவர் அதெல்லாம் நாராயணசாமி கூட அவன் பார்த்து மாட்டாங்க. அவர் ஏற்பாடு பண்ணுறது அதெல்லாம் இவர் பார்த்துப்பார். அதே மாதிரி மாலை வந்து அது வந்து திருமண மாலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து மல்லி இதில் ரொம்ப நெருக்கமாக ஸ்பெஷலாக அது மாப்பிள்ளை பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். அது பூரா அதெல்லாம் அவன் பார்த்து அவங்ககிட்ட விட்டுருவாங்க. அப்போ எங்கள் அப்பா தான் இப்போ ஆர்டர் கொடுக்குறது போடுறது இதெல்லாம் பார்த்துப்பாரு. காலமாக சாயந்தரம் ரிசப்ஷன் வந்துருந்தேன். ஏன்னா அவங்க பொண்ணாத்து சைட்லேயும் தெரியும், பிள்ளையாத்து சைட்லேயும் தெரியும் அவருக்கு. வேற யாருன்னா புதுசாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்னா அதோட கவுண்டரோட நம்ம சர்வீஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கவுண்டருக்கு வெளியிலையும் இருக்குன்ற மாதிரி இருந்தேன். அதனால் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வந்து அப்பா இருந்த இந்த 28ல் இங்கே வச்சாங்கல்ல, அப்போ வேற எந்த பட்டுக்கடை இருந்தது? ஏன்னா எனக்கு அப்போ வந்து மயிலாப்பூர் வடக்கு மாடு இதில் சம்பூர்ண சாஸ்திரி இருந்தது. அப்புறம் மின் ஸ்ட்ரீட்டில் ஆர்ஆர் ஜோஷி, சிந்தார்பேட்டில் பிஎஸ் கன்சாம்ஸ், அப்புறம் நைனிப்பனாங்கி ஸ்ட்ரீட்டில் அவங்க வந்து சௌராஷ்டிரா எஸ்ஆர் பாலுசாமி ரெசிடென்ஸு, சிஆர் பாலுசாமி ரெசிடென்ஸு, அதுக்கப்புறம் மணிசங்கர் தேவேன்னு கடை. அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ இருக்கா அந்த கடைகள்? இல்லை, யார் யார் இருந்தாங்களோ அவங்க பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ சம்பூர்ண சாஸ்திரி சொல்கிறேன் இல்லைங்களா, அவருடைய கிராண்ட்சன் அவர் வந்து பேர் சுந்தராஜன், அவர் வந்து இந்தியன் பேங்க் சேர்மனாக இருந்தார். அந்த மாதிரி அப்படியே எல்லாம் உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்க வச்சுட்டு அவங்க அப்பாவா எங்கள் கூட தண்ணி எடுத்து வேணாச்சு அந்த மாதிரி இருந்து. பின்னாடி எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சோன்னே கடையை பார்த்துக்கிட்டு ஆள் இல்லாமல் போச்சு. அந்த பீரியட்ல வந்து கடை வச்சிருந்தவங்க இப்போ இல்லை, 100 வருஷம் தொட போகிறோன்னு நான் மொத்தம் அதுதான் வேறு யாருமே இல்லை. அப்போ இருந்தவங்கலாம் இப்போ இல்லை. அவங்கெல்லாம் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தை அடுத்த ஜென்ரேஷன் பொறுப்பெடுத்துக்கலன்னு விடுபடி ஆயிடுச்சு. 100 வருஷங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாட போகிறது இந்த கடையாக தான். நான் சொல்ல மெட்ராஸ் சிட்டியில் நீங்கள் திருநெல்வேலியில் பார்த்தா ஆரம்பிக்க வச்சு ஆப்பில் 1925 ஆரம்பிச்சிது. இந்த வருஷம் சென்டினரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா எல்கேஎஸ் வந்து திருச்சியில் ஆரம்பித்தார் முதல்ல, இப்போ இங்கே வச்சுருக்கு. அவங்க 1925 சென்டினரி இந்த வருஷம் கொண்டாடி. இந்த ட்ரேடில் நம்ம தான் இருக்கோம். மெட்ராஸ்ன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு இது பாரம்பரியமாக இருந்தது. இத்தனை வருஷம் நம்மளால் போட்டின்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ கடை இருக்கும்போது நம்ம கஸ்டமர்களை விட்டு போகலைன்னா குவாலிட்டி தான் காரணம். இப்போ கிராம் அப்போல்லாம் அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 12 அவுன்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, பழம் 12 பழமும் 420 கிராம்ன்றது 430 கிராம் நெச்சு கொண்டு இந்த 10 கிராம் பணம் கொண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு. அந்த ஒரு சேலை அவ்வளோ ஆமாம் ஜாஸ்தி பண்ணு. எவ்வளோ வெயிட் இருக்கும்? 420 கிராம்ஸ் 6 yards இருக்கணும். 6 yards. ஆமாம், 6 கேஜிமாக இருந்தால் 9 கிராம் இருந்தால் 630 675 கிராம்ஸு கணக்கு, தோராயமான கணக்கு. அப்போ ஜரிகை அனுசரித்து கொஞ்சம் அதிகமாகலாம். அப்போ வந்து எடை குறைச்சி வச்சு கொண்டு வந்தாருன்னா ஒத்துக்க வேணான்டுவார். எடை ஜாஸ்தி கொண்டா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன் உனக்கு அப்படி, அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அதுதான் அந்த குவாலிட்டி தரம் நம்ம பாதுகாத்து வந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து கல்யாணமாக நல்லில் போய் எடுத்துக்கலாம். ஒரு ராசி ஒன்று, ரெண்டாவது வந்து தரம் நல்லா அப்படியே இருக்கும், கண்ணு மூடிட்டு வைக்கலாம். அது வந்து அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1911 அவருக்கு தெரியாமையே போட்டார் கார்னேஷன் பார்டரு. ரெண்டாவது வந்து 45 46 சுதந்திர போராட்டம் தீர்மானம் நடக்கும் போது தியாகபூமின்னு ஒரு படம் வந்தது. அப்போல்லாம் சினிமா பேர் தான் வைப்பாங்க, ஏன்னா ஜனங்க மனசில் அதுதான் நிற்கும். பெரிய மீடியான்றது சினிமா தான் அந்த காலத்தில். தியாகபூமி அது வந்து இப்படி அந்த படம் பிரிட்டிஷ் அரசு வந்து தடை பண்ணிட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த படம்னு. அப்போ அந்த படம் கெய்டி தியேட்டரில் ஓடிட்டு இருந்து எடுத்தது வந்து டாக்டர் கே சுப்ரமணியன் தான் எடுத்தார். அதில் பாபநாசம் கூட ஆக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். பத்மா சுப்ரமணியன் சின்ன குழந்தையா. அப்போ வந்து என்ன பண்ணார் இவர், இன்னும் ஆர்டர் கைக்கு வரல, கைக்கு வந்துட்டு தான் ஓட்ட முடியாது. கெய்டி தியேட்டரில் பணமே வாங்காது, நீ பாட்டுன்னு
கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இரு, பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கைக்கு வந்தோன்னு நிறுத்திட்டாங்க. பின்னாடி அப்போ மறுபடியும் சுதந்திரம் வந்தப்பறம் மறுபடியும் போட்டாங்க அந்த படத்தை. ஸோ ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ அந்த தியாகபூமி அந்த ஒரு டிசைனுக்கு வச்சுருந்தாங்க. அந்த படம் பாப்புலர் தான், அதே வச்சுட்டாங்க. அதுதான் அப்போ முதல்ல வச்ச நம்ம தான் அது பேர் வைக்கிறது, நம்ம தான். அதில் முதல் பேர் வச்சது தியாகபூமி. ஆமாம். அதுக்கு முன்னாடி வந்து கார்னேஷன்னா நிகழ்ச்சிக்காக கொடுத்தா அந்த நிகழ்ச்சி பேர் வச்சுட்டாங்க கார்னேஷன் பார்டர்னு. அப்புறம் 47 சுதந்திரம் வந்தது. மோர்ன கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளையும் கருப்பும் இல்லாமல் சில கலர்களை போட்டு அப்புறம் நேஷனல் பார்டர்னு பேர் வச்சாங்க. சாரீஸ்க்கு இந்த மாதிரி வச்சா ஒரு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. டிசைன்ஸ் வந்து சில சமயம் 30 இயர்ஸ் கூட ரிப்பீட் ஆகும் நம்மளை அறியாமையே. ஒரு தலைமுறை மாறி இருக்கும், அப்போ அந்த டிசைன் திருப்பி வரும், இந்த தலைமுறைக்கு புதுசாக இருக்கும். பாலும் பழம் கட்டம்னு பேர் வச்சோம். தேர்நெல்லு படம் வந்தது. பாலும் பழம் கட்டம் தேர்நெல்லு போட்டான், ரொம்ப நல்லா போச்சு. ஈஸியாக அவங்களுக்கு, அதாவது அந்த பேர் இருந்தால் பால்மணம் கட்டம் அந்த காமின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிக்கிறதுக்கு ஒரு சினிமா பேர் வச்சுருது. அதுக்கு இப்போது நான் அதிகமாக இந்த கர்நாடக இசைக்கு சம்மந்தமாக நான் இருக்கிற போயிட்டு வந்துடுறேன். இப்போல்லாம் ராகானுடைய பேர் வச்சிடறோம். ராகங்களோட பேர் உதாரணமாக என்னென்ன வச்சுருக்கீங்க? இல்லை, அது ஒரு சின்ன 3 எழுத்துல வர மாதிரி பார்த்துவோம். சகானான்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு இது பார்த்து வச்சிரு. இப்போ வந்து ஒரு டிசைன் போட்டால் அந்த காலத்துலாம் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட போகும். இப்போ எம்எஸ் அம்மாவுக்கு வந்து எம்எஸ் ப்ளூன்னு ஒன்று பேர் வந்து, அது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவர், உறவு முச்செட்டியார் இருந்தார். அவர் தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் சேலை அவர் தான் கொடுப்பார். திருப்பியும் 5-6 கலர் அதை மாற்றி மாற்றி, இந்த வாட்டி இருக்குது, அடுத்த வாட்டி ப்ளூ, அப்புறம் பச்சை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எதாவது புதுசாக போடணும்னு சொல்லிட்டு இந்த கலர் போட்டு கொடுத்தேன். இது ப்ளூன்னு சொல்ல முடியாது, இது மாதிரி ஒரு 2 கலந்த மாதிரி இருக்கும். பார்த்தா கச்சேரி மியூசிக் அகாடமி எங்கே முதல் கச்சேரி அவங்களது. அப்போது பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் மறுநாள் வந்து எம்எஸ்எம்மானா அது நலியில் தான் வாங்கியிருப்பாங்கன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோனு. நேற்று ஒரு புது மாதிரி ப்ளூ ஒன்று கட்டியிருந்தாங்க. போனுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து இவரை போட என்ன, இவர் வந்து எம்எஸ் அம்மா வீட்டுக்கு, ஹிந்து ஃபேமிலிக்கு, சிம்சனுக்கு, கலைமூர் ஃபேமிலிக்கு, வி கிருஷ்ணாமராத்துக்கெல்லாம் இவர் தான் சாரீஸ் கொடுப்பாரு. அப்பா இல்லை, அந்த முச்செட்டியார் அப்பா சொந்தக்காரர். அவர் கூப்பிட்டுக்கிட்ட நான் தான் போட்டேன்னு. இது மாதிரி ஒரு 15 சேர் ஆடுவேன், அவ்வளோ என்னால் முடியாது, நான் ஒரே ஒரு தெரிச்சு நானே நினச்சிட்டுருக்கேன், நான் உனக்கு அந்த காம்பினேஷன் சொல்லி கொடுக்குறேன், நீ என்ன போட்டு உன் தறியில் போட்டு கொடுத்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் போட்டு கொடுத்தார். அது ஒவ்வொரு தடவை நாங்கள் எம்எஸ் அம்மாவுக்காக போட்ட ப்ளூன்னு எழுதுவோம் ஆர்டர் ஃபார்மில். அதுக்கப்புறம் சீனிக்கு போய் எம்எஸ் ப்ளூன்னு வந்துருச்சு, அவளுடைய நிலமாக இது. அப்புறம் பேரே எம்எஸ் ப்ளூன்னு அமைஞ்சு போச்சது. காஞ்சிபுரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த எல்லாம் போடுறதுலாம் கேரண்டியாக இருக்கும், கலரே போகாது. இதே வாரணாசியில் அவங்க மெத்தேடு வேறு. இங்கே வந்து நாங்கள் போடுறது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவோம், அவங்க வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த சாயம் கேரண்டியாக இருக்காது, எங்களது சாயம் கேரண்டியாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் போடுறது. அந்த மாதிரி சில காரணங்களால் காஞ்சிபுரத்தின் புகழ் மேலே வந்தது. திறமையான வியூவர்ஸ் அவங்க, அப்படி சொல்லலாம். அந்த நீங்கள் எனி டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி உண்டு அவங்க. அது ஒரு காரணம் எங்களுக்கு. இப்போ கடைக்கு பேர் வந்து கூட இந்த குவாலிட்டி, இவங்க வந்து அதாவது டிசைன்ஸு, ப்ரைஸ் நாமினலாக ஒரு குறிப்பிட்ட லாபம் இருக்கும். எங்கள் அப்பா இந்த பர்சனலைஸ்டு சர்வீஸு, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கடைக்கு இந்த பேர் போயெல்லாம் வந்து காரணம். கண்டிப்பாக. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பொதுவாக நார்மலாக என்னென்னா, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அப்படியே அங்கே அதே இதோட அப்படி இருக்காங்க. இப்போ இங்கே எப்படின்னா, நீ நின்று போ, நாங்களும் யாரும் சொன்னதில்லை. அவங்கள எனக்கு சிரமமாக இருக்க, நான் நின்று போகிறேன், சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அது அப்போ தாத்தா காலம்னு தெரியல, அப்பா காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பின்னாடி வந்து இன்றைக்கி நாங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ தான் ஒரு சட்டம் வந்து சமீபத்தில் ஸ்டாஃபுக்கெல்லாம் அந்த உட்காரத்துக்கு ஸ்டூல் போடணுன்னு. நாங்கள் 1935 எங்கள் கடை வச்சுருந்தேன், அப்போயே சொன்ன கூட அந்த ஸ்டூல் இருக்குங்க, அங்கே அப்போயே ஒரு ஸ்டூல் உண்டு உட்காரத்துக்கு. சினிமா முதற்கொண்டு எல்லாத்துலேயும் காட்டுவாங்க, ஸ்டூலே கிடையாது, யாரும் நின்றுட்டு தான் பண்ணுவாங்கன்ட்டு. அது வந்து நாங்கள் முதல்ல வச்சுருந்தோம். ஏன்னா இவ்வளோ ஜாஸ்தி சேல்ஸ் கிடையாது அப்போ. வந்து மணி வந்து ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. அதாவது ஒரு சேலை 6 சேலை 12 ரூபா, 9 சேலை 18 ரூபா. ஆனால் அட் அ டைம் ஒருத்தரால் 12 ரூபா கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ண 5 ரூபா இந்த மாதம், அடுத்த மாதம் 5 ரூபா, அப்புறம் 2 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அப்படி இருந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் கலெக்ஷனுக்கு அப்பா தான் போவார். இது டி நகர் அப் டு திருவச்சூர், அப்புறம் சவுத் வந்து எங்கள் மேனேஜர்,
இங்கே தாம்பரம் வரைக்கும். அப்போல்லாம் எப்படின்னா, இப்போ நாங்கள் இங்கே கடை ஆரம்பிச்சது இங்கே பேங்கே கிடையாது. இங்கே சேல்ஸ் ஆன பணத்தை எடுத்துட்டு பெருசான 90 ரூபா 102 அவ்வளோதான் இருக்கும். சைக்கிளில் போய் நீங்கள் மேலே ஆழ்வார்பட்டிக்கு அப்புறம் இப்படி போனால் லெஸ்டர் ஸ்டோரி போனால் ஆலிவர் அங்கே இந்த லெஸ்டர் ஸ்டோரி திரும்ப ஒரு அப்போ பேர் வந்து மெட்ராஸ் லேண்ட் மார்ட்கேஜ் பேங்க் அப்படின்னு பேர், அப்போ பழைய பேர். அது உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் போய் பணம் கட்டி வருவாங்க. அதுக்கப்புறம் SNN சங்கர்லிங்கையர் போய் போர்ச்சுகீஸ் இருக்கிற இடத்துல இண்டோ கமர்ஷியல் பேங்க் அந்த பேங்க்கை ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த போது அவங்க கஸ்டமர்ஸுடைய சௌகரியத்துக்காக காலம் 7:30 மணிக்கு திறப்பாங்க. ஏன்னா இங்கே டிநகரில் உள்ள அத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வந்து 7லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். இவங்க ஏதாவது பணம் கட்டணுமோ எடுக்கணுமோ முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம் அவங்க. அதே சாயந்தரம் 4:30லேருந்து 6:30 நடுப்புற ஒரு பிரேக்கு. அப்போ அவங்க ஆஃபீஸ்லேருந்து 5:30க்கு 20 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் ½ அன் ஹவர் சேர்ந்துருக்காங்க. இப்போ எங்கேயும் இப்போ இவங்க வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியோ ஆஃபீஸில் வந்தப்புறமா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி டைமிங் வச்சுதான். அதுக்காக இவங்க கடை வந்து 6:30 மணிக்கு திறந்துருவாங்க. திறந்துட்டு பெரிய சுத்தம் பண்ணி பூஜை போட்டு எங்கள் மொத்தம் என்ன 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நேராக போய் நடக்கிறது தானே பணம் கட்டிட்டு அப்போ அங்கே இப்படி இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சதெல்லாம் இங்கே வந்தப்புறம் தான், இந்த இடத்துக்கு வந்தப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மணி நேரம் சும்மா நான் கடைக்கு வந்த போது 56 அப்படி தான் இருக்கும். ஒரு கஷ்டம் வந்து போவாங்க, 1 மணி நேரம் யாரும் இருக்காது. அப்புறம் ஒரு கஷ்டம் வரும். அதனால உட்காந்து அவங்க வேலையை பண்ணுவாங்க. ஆமாம், நான் மிச்ச டைம் அவனுக்கு ஒர்க் இல்லை இல்லையா. அதுக்காக வந்து எங்கள் அப்பா காலத்துல கிராண்ட் ஃபாதர் காலத்து சொல்லலாம், அப்போலேருந்து ஸ்டூல் உண்டு ஒருத்தருக்கு அப்படின்னு 4 பேர் தான் ஸ்டாஃப் வைப்போம் கடையில். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க சார்? இப்போ ஒரு 400 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ நீங்கள் தான் டெய்லி காலம்புற ஈவினிங் நான் 85 வயசு ஆகுது. ஒரு 200 பேருக்கு அப்போ இந்த வயசுக்கு போகிறீங்களான்னு. ஆமாம், காலம்புற இங்கே தான் இருப்பேன், ஈவினிங் இங்கே தான் இருப்பேன். எங்கேயாவது சாயந்தரம் ஏதாவது கச்சேரி ட்ராமா அதான் போவேன், இல்லை மீட்டிங் எதாவது பேச கூப்பிட்டா போவேன். அதோட ஆமாம், நிறைய உங்களுடைய அந்த இதில் மீட்டிங்ஸில் வர்றீங்க, இங்கேயும் வந்து தவறாமல் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்ன உங்களுடைய அந்த உற்சாகத்துக்கான ரீசன். பக்கத்தில் கே பாலச்சந்திரன் உட்காந்தார். உங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணுங்க, மீட்டிங் தான் போகிறேன், அப்படியே கடையை பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நாள் ஒரே ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தால் அடுத்த நிகழ்ச்சி போக முடியாது, டயர்ட் ஆகிடும். வீட்டுக்கு போயிடலாம் டயர்டு அப்படின்னு சொன்ன பெரியவங்க ஆசீர்வாதங்க அப்படின்னு சொன்னாங்க. சாமி கும்பிட்ற இது உண்டா? கடை கிளம்பும்போது சும்மா ஒரு செகண்டு பூஜை உள்ள மகா பெரிய படம் இருக்குது. அப்புறம் சிவன் சுவாமிகள்னு. அப்புறம் வந்து ஜென்ரலாக எங்கள் மதர் வந்து ஏன்னா நாங்கள் சைவ மதமானால அச மதமாக முருகர் படம், சிவபெருமான் படம் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் எல்லாம் பெருமாள் படமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பூஜை நான் கடையை விட்டு வர வழியிலே தான் வீட்டில் இருக்குது, அதை தாண்டி தான் நான் கடைக்கு போகணும். அப்படியே இந்த வாக்கில் கூப்பிட்டு அப்படியே வந்துடுவேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கூலாக இந்த சுறுசுறுப்புக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வயசை நினச்சிக்கிறதே இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து ட்ரேடை ரொம்ப நேசிக்கிறேன், அதுதான் முக்கியமான காரணமாக நினைக்கிறேன். நான் கூட தூர்தர்ஷன்லாம் வந்து கடைசியில் வந்து இந்த கால இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண நினைக்கிறேங்க. நான் சொன்னேன், அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களாம் என்னை விட கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. என் குடும்பத்தை எடுத்துகிட்டு என்னுடைய பையன் கேட்டு நான் 3 கடை பார்த்துருந்தேன். என் பையன் 45 கடை வச்சுருக்கான். என் பேத்தி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா, அவள் வந்து ஆன்லைன் பார்த்துட்டு இருக்கா, பெரிய அளவில் பண்ணுறா. பேத்தி பையனுடைய பொண்ணு, பையனுடைய பொண்ணு பேர் வந்து லாவண்யா நெல்லி. நிறைய இது இன்டர்வியூலாம் கொடுப்பா. அவங்க பையன் கொள்ளு பேரன். அவன் 4 டிஜிட் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் மனசில் கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடுவான். அதெல்லாம் நாங்களாம் நினைச்சே பார்க்க முடியாது. அதாவது அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் கெட்டிக்காரங்களாம் தொழில் துணி உள்ளவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்லுவேன், அதாவது நாம் எந்த தொழிலை செய்கிறோமோ, அதாவது முதலாளியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உத்தியோகம் பார்க்கலாம், அதை வந்து நம்ம நேசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு டயர்ட்னஸ்ன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதாவது போர் அடிக்கிற வார்த்தையே வராது. அந்த மாதிரி அந்த இன்வால்மெண்ட்டு இல்லை அது நேசிப்பு அப்படி இருக்கணும். அப்போ உங்களுக்கு லாபம் விஷயம்லாம் 2ஆம் பட்சமாயிடும். நீங்கள் உங்களுக்கு தொழில் பிடிச்சிருக்கு செய்கிறீங்க, வேறு ஏதாவது தொழில் கூட செய்யலாமன்னுவாங்க சில பேர். எனக்கு இல்லை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது, வேறு தொழில் கிடைக்குமான்னு தெரியாது. லாபம் கம்மியாக ஜாஸ்தியாகட்டும், ஆனால் எனக்கு மன நிறைவு கிடைக்கிறது. அந்த இது இருந்தால் 100 வயசில் அதுக்கு மேலே கூட ஒர்க் பண்ணலாம். இப்போ சமீபத்தில் பழனிவேல்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் புக்கு, அற்புதமான புத்தகம். அதில் ஒருத்தர் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க.
எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார் சார். 99 வயசு, தினம் கால் 6 மணிக்கு போய் நான் தான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சின்னு போகிறாரு. சந்தோஷப்படியா? அவர் இப்போ கூட அவர் இந்த தன்னம்பிக்கையோடு போகிறாரு இல்லையா, அது சந்தோஷப்படி. ஏன் வந்து போக நான் சொல்கிறேன். அவர் 104 வயசுல இவர் பார்த்து பேசிட்டு போயிருக்கார். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு. அதனால் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அதில் ஒரு மனத்தை திருப்தி இருக்குது, மன நிறைவு கிடைக்கும். அது நீ தடுத்துன்னா பிரச்சனை ஆகிடும். அவர் விடு, அவருக்கு அந்த மாதிரி செய்கிறதுல அவரை மனசில் ஒரு நிறைவு இருக்குது. இப்படியே இருந்தால் 120 வருஷம் கூட இருப்பார். இவர் சொன்னதாக எழுதியிருந்தார். அது மாதிரி சொன்னாங்க. அதனால தெரியல, மன நிறைவு இருக்கிறதுனால ஒரு நாளும் போர் அடிச்சு இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணதே இல்லை. அதே மாதிரி சிரமம்னு நினச்சது இல்லை, இது முடியலையப்பான்னு கூட இப்படி நினச்சது இல்லை. அதை வந்து ஒரு நான் அது லாப நஷ்டம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்ம டியூட்டியை நம்ம செய்வா தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையே இது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். இது ரொம்ப அருமையான பாயிண்ட். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு கடை அல்லது புதுசாக இது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் அது மாதிரி இது எல்லாருக்குமே பொருந்தும்.